வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பம் என்பது உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நினைத்து வாழக்கூடியவர்கள் தான் இந்த கும்பம் ராசி ஆண்களும் சரி பெண்களும். ஆனால் சில நேரங்களில் சொல்லப்படாத வார்த்தைகளும், மனதில் வைத்து கொண்ட கவலைகளும், வெளியில் காட்டாத கோபங்களும் குடும்ப உறவுக்குள் ஒரு இடைவெளியவே உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நிச்சயமா இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா குடும்பம் என்றாலே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன கவலைகளும் அப்போ ஏற்படத்தான் செய்யும். பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் பெற்றோர்கள் திட்டுவது, பிள்ளைகள் கோபத்தில் பெற்றோர்களை திருப்பி பேசுவது, இதெல்லாம் வாழ்க்கைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. இருந்தாலுமே இது சில வார்த்தைகளை விடும் பொழுது மனதில் சில கவலைகளை வைத்துக் கொண்டு வெளியில் காட்டாத கோபங்களாலும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மிகப்பெரிய ஒரு சதியாகவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நீங்கள் பல விஷயங்களை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் வெளியிலிருந்து யாரேனும் பேசினார்கள் என்றால் எதிர்த்து கேட்டு விடுவீர்கள். ஆனால் குடும்பத்தில் எது கேட்டாலும் ஒன்றும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் வழி மற்றவங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமலே போகலாம். முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் மறைத்து வைத்த கவலைகள், மறைத்து வைத்த விஷயங்கள், வெளியில் காட்ட முடியாத கோபங்கள், சந்தேகங்கள் அனைத்தும் மனதிற்குள்ள இருந்து அது நாட்கள் ஆக ஆக மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் மிகப்பெரிய ஒரு மனதில் குழப்பத்தையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். அதுவே குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கும்பம் ராசியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மனதிற்குள்ள எது இருந்தாலும் குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஒரு 10 நிமிடம் நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுங்க. அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு நிதானம் இல்லாமல் இருப்பதால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி மனதிற்குள்ள வழிகளானது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அவர் எதுவும் சொல்லவில்லை என்றால் பிரச்சனை இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அந்த அமைதிக்குள்ள பல உணர்ச்சிகள் நிச்சயமாக மறைந்திருக்கும். ஜோதிட ரீதியா கும்பம் ராசிக்கு குடும்ப விஷயங்களில் பொறுமையும் சரியான நேரத்தில் பேசும் திறமையும் முக்கியமானதாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைகளை பெரிதாக விடாமல் ஆரம்பத்திலேயே பேசி தீர்ப்பது நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஆனால் உங்களுடைய மனக்கவலைகளையும் சரியான முறையில் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது முடிந்த அளவுக்கு மனதில் இருப்பதை வெளியில் தொடர்ந்து பேசி பாருங்கள். முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதே மாதிரி சில துரோகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். பணத்தை இழந்தால் கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் நீங்கள் நம்பிய, அதுவும் மனதார நம்பிய ஒருவரின் துரோகத்தை மனது அவ்வளவு எளிதில் கடந்து போகாதுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசி என்பது ஒரு நிலையான காற்று ராசி என்பதால் உங்கள் மனதில் பதியும் காயங்கள் மற்றும் நினைவுகள் மிக ஆழமாகவே வேரூன்றி உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால உங்களுடைய மனதுக்குள்ள எதையுமே மறக்க முடியாதுங்க. அது சின்ன நிகழ்வுகளோ பெரிய நிகழ்வுகளோ, அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தைகளையோ கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால் அது உங்களுடைய மனதுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பராகவோ அல்லது உறவினராகவோ வந்து உங்களுடைய நம்பிக்கையை சிதைத்த அந்த துரோகங்கள் இன்றும் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் ஒரு மாறாத வடுவாகவே இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. ஜோதிட ரீதியா 8ஆம் வீடு அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். இந்த 8ஆம் வீட்டின் அதிபதியின் தசா புத்தி காலங்களிலோ அல்லது 7.5 சளியின் தாக்கத்திலும் போதோ இத்தகைய துரோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அரங்கேறி கொண்டே தான் இருக்கும். நான் அவங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று நீங்கள் பல இரவுகள் அழுது புலம்பிய நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த துரோகத்தின் வழியும் இன்று உங்களுடைய மனிதர்களை பார்ப்பதற்கே ஒருவித அச்சத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு மிகையல்லங்க. இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். இது பொருந்துதா இல்லையா என்பதை நீங்கள்
கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவுகளால் ஆபரண சேர்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைத்து அனைவருமே இதுவரைக்கும் பேசாமல் இருந்த நபர்கள் கூட சுப நிகழ்ச்சிகளாலும் சின்ன சின்ன வீட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க தொடங்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் ஏற்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாகன முயற்சிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடி வர தொடங்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொண்டு வாழ்க்கையை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் பழைய உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாக தொடங்கும். கும்பம் ராசி என்பது ஒரு நிலையான ராசி என்பதால் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு வேலையையும் தொடங்கினால் அதில் முழு கவனத்தோடு அதை சரியான ஒரு முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற உறவுகளை பற்றிய நினைவுகள் உங்களுடைய மனதை விட்டு எளிதில் நீங்குவது கிடையாது. அதை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஒரு மாதமோ 10 வருடங்களோ எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த நினைவுகள் உங்களை விட்டு எப்பொழுதும் போகவே போகாதுங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தேவையற்ற தவறான புரிதல்கள் உங்களுடைய மனதுக்குள்ளேயும் குடும்ப சண்டைகள் அல்லது சூழ்நிலை காரணமாக உங்களை விட்டு விலகிச் சென்ற நெருங்கிய உறவினர்கள், பழைய நண்பர்கள் அல்லது காதலி காதலன் மீண்டும் உங்களை தேடி வரும் சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகத்தான் தொடங்கும். இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா என்று சரியான முடிவை எடுப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர மற்றும் நட்பு ஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுப கிரகங்களின் பார்வை பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் ஆற்றல் கொண்டது. கடந்த கால தவறுகளை மறந்து மீண்டும் நாம் இணைவோம் என்று அவர்கள் உங்களை நோக்கி சமாதான காரங்களை நீட்டும் பொழுது உங்களுடைய மனதில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் இறக்கி வைக்கப்படும். இந்த மறு இணைப்பு உங்களுடைய குடும்ப வட்டத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சிகளையும் இழந்த உறவுகளின் ஆதரவையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். அது அமையுதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சில உறவுகள் காலத்தின் காரணமாக தூரமாக இருக்கலாம். சில தவறான புரிதல்களும் சில சொல்லப்படாத வார்த்தைகளும் சில மனக்கசப்புகள் காரணமாக பேசாமல் இருந்த நபர்கள் அனைவருமே இப்பொழுது உங்களை தேடி வருவாங்க. காலம் சில நேரங்கள்ல பிரிந்தவங்களையும் மீண்டும் இணைக்கும் ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நிச்சயமா இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா குடும்பம் என்றாலே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன கவலைகளும் அப்போ ஏற்படத்தான் செய்யும். பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் பெற்றோர்கள் திட்டுவது, பிள்ளைகள் கோபத்தில் பெற்றோர்களை திருப்பி பேசுவது, இதெல்லாம் வாழ்க்கைக்குள்ளையும் குடும்பத்துக்குள்ளையும் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. இருந்தாலுமே இது சில வார்த்தைகளை விடும் பொழுது மனதில் சில கவலைகளை வைத்துக் கொண்டு வெளியில் காட்டாத கோபங்களாலும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மிகப்பெரிய ஒரு சதியாகவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நீங்கள் பல விஷயங்களை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் வெளியிலிருந்து யாரேனும் பேசினார்கள் என்றால் எதிர்த்து கேட்டு விடுவீர்கள். ஆனால் குடும்பத்தில் எது கேட்டாலும் ஒன்றும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் வழி மற்றவங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமலே போகலாம். முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் மறைத்து வைத்த கவலைகள், மறைத்து வைத்த விஷயங்கள், வெளியில் காட்ட முடியாத கோபங்கள், சந்தேகங்கள் அனைத்தும் மனதிற்குள்ள இருந்து அது நாட்கள் ஆக ஆக மிகப்பெரிய ஒரு
கவலைகளையும் மிகப்பெரிய ஒரு மனதில் குழப்பத்தையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். அதுவே குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கும்பம் ராசியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மனதிற்குள்ள எது இருந்தாலும் குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஒரு 10 நிமிடம் நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுங்க. அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு நிதானம் இல்லாமல் இருப்பதால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி மனதிற்குள்ள வழிகளானது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அவர் எதுவும் சொல்லவில்லை என்றால் பிரச்சனை இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அந்த அமைதிக்குள்ள பல உணர்ச்சிகள் நிச்சயமாக மறைந்திருக்கும். ஜோதிட ரீதியா கும்பம் ராசிக்கு குடும்ப விஷயங்களில் பொறுமையும் சரியான நேரத்தில் பேசும் திறமையும் முக்கியமானதாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைகளை பெரிதாக விடாமல் ஆரம்பத்திலேயே பேசி தீர்ப்பது நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஆனால் உங்களுடைய மனக்கவலைகளையும் சரியான முறையில் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது முடிந்த அளவுக்கு மனதில் இருப்பதை வெளியில் தொடர்ந்து பேசி பாருங்கள். முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதே மாதிரி சில துரோகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். பணத்தை இழந்தால் கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் நீங்கள் நம்பிய, அதுவும் மனதார நம்பிய ஒருவரின் துரோகத்தை மனது அவ்வளவு எளிதில் கடந்து போகாதுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசி என்பது ஒரு நிலையான காற்று ராசி என்பதால் உங்கள் மனதில் பதியும் காயங்கள் மற்றும் நினைவுகள் மிக ஆழமாகவே வேரூன்றி உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால உங்களுடைய மனதுக்குள்ள எதையுமே மறக்க முடியாதுங்க. அது சின்ன நிகழ்வுகளோ பெரிய நிகழ்வுகளோ, அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தைகளையோ கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால் அது உங்களுடைய மனதுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பராகவோ அல்லது உறவினராகவோ வந்து உங்களுடைய நம்பிக்கையை சிதைத்த அந்த துரோகங்கள் இன்றும் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் ஒரு மாறாத வடுவாகவே இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. ஜோதிட ரீதியா 8ஆம் வீடு அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். இந்த 8ஆம் வீட்டின் அதிபதியின் தசா புத்தி காலங்களிலோ அல்லது 7.5 சளியின் தாக்கத்திலும் போதோ இத்தகைய துரோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அரங்கேறி கொண்டே தான் இருக்கும். நான் அவங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று நீங்கள் பல இரவுகள் அழுது புலம்பிய நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த துரோகத்தின் வழியும் இன்று உங்களுடைய மனிதர்களை பார்ப்பதற்கே ஒருவித அச்சத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு மிகையல்லங்க. இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். இது பொருந்துதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவுகளால் ஆபரண சேர்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைத்து அனைவருமே இதுவரைக்கும் பேசாமல் இருந்த நபர்கள் கூட சுப நிகழ்ச்சிகளாலும் சின்ன சின்ன வீட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க தொடங்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் ஏற்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாகன முயற்சிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடி வர தொடங்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொண்டு வாழ்க்கையை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் பழைய உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாக தொடங்கும். கும்பம் ராசி என்பது ஒரு நிலையான ராசி என்பதால் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு வேலையையும் தொடங்கினால் அதில் முழு கவனத்தோடு அதை சரியான ஒரு முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற உறவுகளை பற்றிய நினைவுகள் உங்களுடைய மனதை விட்டு எளிதில் நீங்குவது கிடையாது. அதை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். 1 மாதமோ 10 வருடங்களோ எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த நினைவுகள் உங்களை விட்டு எப்பொழுதும் போகவே போகாதுங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தேவையற்ற தவறான புரிதல்கள்
உங்களுடைய மனதுக்குள்ளேயும் குடும்ப சண்டைகள் அல்லது சூழ்நிலை காரணமாக உங்களை விட்டு விலகிச் சென்ற நெருங்கிய உறவினர்கள், பழைய நண்பர்கள் அல்லது காதலி காதலன் மீண்டும் உங்களை தேடி வரும் சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகத்தான் தொடங்கும். இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா என்று சரியான முடிவை எடுப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர மற்றும் நட்பு ஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுப கிரகங்களின் பார்வை பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் ஆற்றல் கொண்டது. கடந்த கால தவறுகளை மறந்து மீண்டும் நாம் இணைவோம் என்று அவர்கள் உங்களை நோக்கி சமாதான காரங்களை நீட்டும் பொழுது உங்களுடைய மனதில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் இறக்கி வைக்கப்படும். இந்த மறு இணைப்பு உங்களுடைய குடும்ப வட்டத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சிகளையும் இழந்த உறவுகளின் ஆதரவையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க